மீனுவின் இனிய வணக்கம். ஆன்மீக தகவல். இன்று ஐப்பசி பௌர்ணமி நாள், சிவபெருமானுக்கு உகந்த நாள். இன்று அவருக்கு அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு. அது பற்றிய விளக்கம் காண்போம். அன்ன பிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவிப்பது நம் இந்து தர்மம். உடலை வளர்ப்பது மட்டுமல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான். கல்லினுள் வாழும் தேரை முதல் கற்பை பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன். அதனால் அன்னத்தை பற்றி அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ என்று சாமவேதத்தில் குறிப்பிடப்படுகிறது. எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பதே இதன் பொருள். அன்னம்தான் உலகில் வாழும் உயிர்களுக்கு அடிப்படை. உயிர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவை உண்பதற்கான இரையையும் படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினமான இன்று எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு. அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றுகிறான். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றுவான். திங்கள் முடிசூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு. நவ கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி என்பதால் அன்று சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. இது மட்டும்தான் காரணமா என்றால் அதுதான் இல்லை. வேறொரு காரணமும் இருக்கிறது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் அது. பிரம்மனின் கருவத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார். துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளும். சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார். கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறிவிடும். யார் பிச்சை இடும்போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் என்பது விதி. சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி அன்னமிடுகிறாள். அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகும். சிவபெருமானும் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்தும் விலகுவார். அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனால்தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. அம்பிகை பாகனாக சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதனால் அவருக்கு 11 வகையான பொருள்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம். அவை தூய நீர், பசும்பால், இளநீர், கரும்புச்சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிர்தம், மாப்பொடி, மஞ்சள், அன்னம் ஆகியன. இவற்றுள் மிக சிறப்பானது அன்னாபிஷேகமே. ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கின்றன நமது உபநிடதங்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்க கூடாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தை தெய்வீக தன்மையை எடுத்து காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அன்னாபிஷேகம் செய்யும் முறை: வடித்து சற்றே ஆற வைக்கப்பட்ட அன்னத்தை கொண்டு சிவலிங்க திருமேனி முழுவதையும் மறைத்து அதன் மேலாக காய் கனி வகைகளை கொண்டு அலங்கரிப்பார்கள். இந்த வேளையில் யஜுர்வேதம், ருத்ரம், சமகம் போன்ற மந்திரங்களின் பாராயணம் நடைபெறும். லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னத்தை எடுத்து சென்று கோயில் குளத்திலோ இல்லை ஆற்றிலோ கரைப்பார்கள். நீர்வாழ் உயிர்களுக்கு உணவு. நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர் வீச்சுகளும் நிறைந்திருக்கும் மேல்பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது, குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். சோறுதான் சொக்கநாதர், சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இன்று மக்கள் சொல்வதுண்டு. நாம் உண்ணும் அன்னமே ஆண்டவன். அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான். அவனே நமக்கு படியளப்பவன். எனவே இறைவனுக்கு அன்னாபிஷேகம் என்பது அவனுக்கு செலுத்தும் நன்றி கடன். ஓம் நமச்சிவாய. தென்னாட்டுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. சிவாய நம. ஓம்.